ஓடிடியில் தமிழ் டப்பில் ஒரு தெலுங்கு படம் ஒன்று ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. படத்தோட பேர் மித் என்ஜாய். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். ஐஎம்டி ரேட்டிங் 10க்கு 6.4 கொடுத்துருக்க இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாங்க. படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகன் ஜெய் தான் ஏரியாவில் இருக்கிற டெத்து விழுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீட்டிலலாம் போயிட்டு இறந்தவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இந்த பணம் சம்பாதிக்கிற வேலையில் இருக்கார். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அவர் ஏரியாவில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தண்ணியில் ஷாக் அடித்து இறந்து போயிடுறாரு. இதை போலீஸ்காரங்க விபத்துன்னு சொல்லி க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இவருக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. இதே பாணியில் சர்மான்னு ஒருத்தர் இறந்துருப்பார். அவரோட இறப்பும் இவரோட இறப்பும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. இது ஆக்சிடென்ட் இல்லை, இது ஒரு கொலை அப்படின்ட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கதாநாயகன் ஜெய்யும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சேர்ந்து இந்த சாவில் என்ன ஒரு மர்மம் இருக்குது, இதை யாராச்சும் கொலை பண்ணாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு வேலையில் தான் இருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க இருக்கும். தமிழ் டப்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்குது. டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நல்ல விறுவிறுப்பாக போகுதுங்க. நல்ல த்ரில்லிங்காகவும் இருக்கும். இந்த படம் பார்க்குறப்ப நீங்கள் ஒரு மணி நேரம் சர்வே பண்ணி படம் பார்த்தாலே கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் கொலை நடக்கும், என்ன மாதிரி விஷயம் இந்த சமுதாயத்தில் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத உங்களால் கணிக்கவே முடியாது. அவ்வளோ விறுவிறுப்பாக போகும். படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். நல்ல ட்விஸ்டாகவும் இருக்கும். இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.